எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. ஸோ இன்னைக்கு நம்ம நான் சமீபமாக ஒரு புத்தகம் படித்தேன். அதுலேருந்து ஒரு கதை உங்களுக்கு நான் விவரிக்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை விவரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த புத்தகத்தோட பேர் பார்த்தீங்கன்னா லைஃப்ஸ் அமேசிங் சீக்ரெட். யார் எழுதியிருக்காருன்னா ரொம்ப ஃபேமஸான மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் கௌர் கோபால் தாஸ் அப்படிங்கிறவர். ஸோ அதுக்கு முன்னாடி கௌர் கோபால் தாஸ் பற்றி நான் சொல்லணும். அதாவது இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் யாருன்னு பார்த்தா கௌர் கோபால் தாஸ். இன்னைக்கு உலகளாவிய அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. இங்கிலீஷ், ஹிந்தி இந்த மாதிரி அவருடைய சேனல் கிட்டத்தட்ட 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அவருக்கு இருக்காங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு உலகமெல்லாம் அவருக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவர் ஹரே கிருஷ்ணா மூவ்மெண்ட்ல சாதாரண ஒரு மாங்கா ஜாயின் பண்ணவர் தான் இந்த கௌர் கோபால் தாஸ். அவர் பேசிக்கலி பார்த்தா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்ச ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஆனா ஒரு ஆன்மீக பாதையை அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. ஸோ அவர் பேசக்கூடிய மொழி பார்த்தா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங்ல ஆங்கிலம் அண்ட் ஹிந்தியில பேசுவாரு. ஸோ இந்த புத்தகத்துல லதா காரே அப்படிங்கிற ஒரு லேடிய பத்தி, ஒரு 65 வயசு ஓல்டு லேடிய பத்தி, ஒரு பெண்ணை பத்தி ஒரு கதை எழுதியிருக்கிறாரு. ரொம்ப சுவாரஸ்யமான, ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி. அதை கண்டிப்பா நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதாவது லதா காரே எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் மேல அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்கும். அதாவது மேட் ஃபார் ஈச் அதர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளோ புரிதல் ரெண்டு பேருக்குள்ளயும் அவ்வளோ ஒரு சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் பார்த்தா அவங்க ரொம்ப பெரிய வசதியெல்லாம் கிடையாது. சாதாரணமா அவங்க தினக்கூலியா அந்த விவசாய நிலத்துல போய் இந்த கதிர் அறுக்கிற மாதிரி வேலைகள்லாம் கணவனும் மனைவியும் இதை செஞ்சு தங்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்றாங்க. அவங்களுக்கு 3 பெண் குழந்தைகள். சோ அந்த 3 பெண் குழந்தைகளும் இவங்க சின்ன வருமானத்தை கொண்டு ரொம்ப சின்ன ஏழ்மையான ஒரு வீடு, சின்ன வீடு, ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதாவது என்ன சொல்றது, இப்படிலாம் சந்தோஷமா இருக்க முடியுமா பணமே இல்லாம அப்படின்னா அது உதாரணம்னு சொல்லி அவங்க கிராமத்து ஜனங்கள்லாம் லதா காரேவை தான் பேசுறாங்க. சோ ஒரு கட்டத்துல அவர்களுடைய 3 பெண் குழந்தைகளுக்கும் சின்ன சின்னதா அவங்க இந்த வருமானத்தை கொண்டு, அந்த விவசாயத்துல அவங்க செஞ்ச வருமானத்தை கொண்டு, தினக்கூலியை கொண்டு சேர்த்து வச்ச காசை வச்சு அவங்க 3 பெண் குழந்தைகளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அவங்களும் ரொம்ப சூப்பரா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுது, ஒரு நாள் இந்த மாதிரி வேலை செஞ்சு முடிச்சுட்டு வந்த பிறகு லதா காரேவோட 65 வயசு லதா காரேவோட கணவர் ஏதோ ஒரு அன்ஈஸியா ஃபீல் பண்றாரு. அவருக்கு உடம்புக்கு ஏதோ முடியாம வருது. அப்போ அது சொல்றாரு மனைவி கிட்ட, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு ஏதோ ஒரு அன்ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவங்க இப்போ நார்மலா டாக்டர்ஸ்லாம் அவங்க போக மாட்டாங்க, கிராமத்துல இருக்கவங்க. இன்னொன்னு பொருளாதாரத்துக்காகவும் போக மாட்டாங்க. ஆனா நாட்டு வைத்தியம் எப்பயுமே சுக்கு காப்பி இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறது வழக்கம் இல்லையா. அது மாதிரி சில நாட்டு வைத்தியங்களை அவங்களுக்கு மூலிகை அது மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா எதுவுமே அவருக்கு அந்த அன்ஈசினஸ் அவருக்கு இருந்துட்டே இருந்திருக்கு. ஒரு மாதிரி அவருக்கு நெஞ்சு ஒரு அடைக்கிற மாதிரியே. உடனே என்ன பண்றாங்க, சரின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கணவரை கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் செக் பண்ணி பார்த்துட்ட பிறகு அவங்க சொல்றாங்க, டாக்டர்ஸ் சீரியஸா ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு உங்க கணவருக்கு. இதுக்கு இதற்கான சாதனம் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கிடையாது. நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் நீங்க போய் நீங்க செக் பண்ணணும், நீங்க அவருக்கு காமிக்கணும், அப்பதான் அவர் குணமடைவார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டோடனே ரொம்ப கவலை அடைஞ்ச லதா காரே இத்தனை நாளும் பணத்தை பெருசாவே நினைக்காத லதா காரே என்னடா அது தலையில இடி விழுந்த மாதிரி இந்த மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி தன் கையில இந்த சொற்ப பணத்தை கொண்டு அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. போயிட்டு அவங்க சில டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. சில டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அந்த டெஸ்ட்ல கண்டுபிடிக்க முடியல, அந்த இன்ஃபெக்ஷன் என்ன இன்ஃபெக்ஷன் அப்படின்றது கண்டுபிடிக்க முடியல. மேலும் சில டெஸ்ட்களை எடுக்க சொல்றாங்க. ஆனா லதா காரேட்ட இன்னைக்கு பணம் கிடையாது. அப்போ தன்னுடைய வாழ்நாள்லே செய்யாத விஷயம், தன்னுடைய உறவினர்களுக்கெல்லாம் போய் தன்னுடைய சுற்றத்தார்க்கெல்லாம் போய் பிச்சை எடுக்காத குறையா என் கணவருக்கு இது மாதிரி ரொம்ப இருக்கு, அதனால கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டதுனால அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யறாங்க. அந்த பணத்தை கொண்டு தன் கணவரை காப்பாத்துறதுக்காக திரும்பவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் சில டெஸ்ட் எடுக்கிறாங்க. டெஸ்ட் எடுத்த போது பார்த்தா அந்த டெஸ்ட்டுக்கு அவங்க கொண்டு போன பணம் பத்தல. ஒரே ஒரு கவலையாயிடுது. அவங்க நம்பினதெல்லாம் கடவுளை மட்டும்தான், பகவான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்போ பிரார்த்தனை பண்றாங்க. இது மாதிரி என் கண்ணு முன்னாடியே என் கணவர் சாகிறத நான் பார்க்க போறேன்னா என்னால அது எப்படி தாங்கிக்க முடியும் அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்றாங்க, கேன்டீன்ல இருக்கு. கேன்டீன்ல சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வெளியில
வராங்க. வெளியில வந்தா சமோசாவாலா வந்து அங்க வந்து வரான், ஒரு சமோசாவாலா. அவங்க வந்து சரி ஓகே வந்து 2 சமோசா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கணவனுக்கும் மனைவிக்கும் லதா காரேக்கும் அவங்க கணவனுக்கும் 2 சமோசா வந்து வாங்குறாங்க. அவன் வந்து ஒரு பேப்பர்ல வந்து வச்சு அந்த சமோசாவை வந்து சட்னி வச்சு கொடுக்குறான். அவன் கணவர்கிட்ட கொடுக்குறாங்க. இவங்க வந்து லதா காரையும் வாங்கி சாப்பிடுறாங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி கணவரை பாக்குறாங்க. இந்த மாதிரி வந்து இதுதான் கடைசியா அவருடைய சாப்பாடா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து, ஏன்னா டாக்டர் சொல்லிட்டாங்க நீங்க வந்து இதுக்கான பொருளாதாரம் இல்லைன்னா சரி பண்ண முடியாதுன்னு. இதுதான் நான் கடைசியா என் கணவர் சாப்பிடறதா இருக்குமான்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க சமோசாவை சாப்பிட்டு எடுக்கிறாங்க. அப்ப பேப்பர்ல பார்த்தா வந்து ஒரு நியூஸ் இவங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு கண்ணில் தென்படுது. என்னன்னா பராமதி மேரத்தான். இந்த பராமதி மேரத்தான்ல வந்து கலந்துக்கிறவங்க, அந்த ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கிறவங்களுக்கு வந்து பம்பர் பிரைஸ் வந்து ஒரு பெரிய தொகை வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னா வந்து ரொம்ப வந்து லதா காரேக்கு வந்து ஒரு இன்ஸ்பைரிங் ஆயிடுது. இதுல நம்ம ஏன் போய் கலந்துக்க கூடாது, இதுல கலந்துக்கிட்டு நம்ம வந்து ஏன் நம்ம கணவரை காப்பாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவ்வளோ ஒரு வெறி ஆயிடுறாங்க. இருந்தாலும் அன்னைக்கு வந்து போயிடுறாங்க. போயிட்டு அடுத்த நாள் காலையில அந்த பாராமதி மேரத்தான் நடக்கிற இடத்துக்கு போறாங்க லதா காரே வந்து. அங்க போயிட்டு இது மாதிரி வந்து நான் வந்து மேரத்தான்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க கலந்துக்கணும்னு சொன்னோன்னே அங்கிருந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வந்து ஒரே பயங்கரமா அவங்க வந்து இவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன நீங்க ஜோக் பண்றீங்களா, இது வந்து எத்தனை மாசம் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் வந்து உங்களுடைய வயசு என்ன வந்து. இவங்க வந்து அழகா வந்து ஒரு மகாராஷ்டிரியன் ரெட் ஸ்டைல் ஸ்டாரிலாம் வந்து இந்த அம்மா வந்து போயிருக்காங்க. இதை பார்த்தோன்னே வந்து நிறைய பேர் நினைச்சிருக்காங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர குழந்தை கலந்துக்க போறாங்க போல இருக்கு, பேரனோ பேத்தியோ அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் வந்து இவங்க விடுறதா இல்லை. இவங்க சொல்லியிருக்காங்க என்னோட கணவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம்ல இருக்காரு, இது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு செலவுக்கு பணம் வேணும், அதனால எனக்கு தயவு செஞ்சு வந்து நான் வந்து இதுல கலந்துக்கிட்டு நான் வின் பண்ணியே ஆகணும்னு வந்து ரொம்ப ஒரு தீவிரமா இருந்திருக்காங்க. ஆனா விடுறதா இல்லை ஆர்கனைசர்ஸ். இருந்தாலும் லதா காரே வந்துட்டு 1 hour வந்து அங்க கெஞ்சி கூத்தாடி அந்த ஆர்கனைசர்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ணி அங்க வந்து கடைசியா வந்து சரி பரவாயில்ல போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு டோக்கன் வந்து பின் பண்ணி அந்த அம்மா வந்து உள்ள அனுப்புறாங்க. உள்ள அனுப்பினோன்னு நமக்குலாம் தெரியும் வந்து அந்த பிராக்டிஸ் பண்ணவங்க எல்லாம் வந்து உள்ள அந்த கிரவுண்ட்ல நிக்கிறாங்க. இவங்களும் போயிட்டு இந்த மாதிரி வந்து சாரியை வந்து கொஞ்சம் மேல தூக்கி கட்டிக்கிட்டு இவங்க வந்து அதுக்கு ரெடி ஆகுறாங்க. இதை பார்த்தோன்னா நிறைய பேருக்கு ஒரே சிரிப்பு வருது. என்னடா இந்த அம்மா வந்து வயசான அம்மா வந்து ஏதோ என்னடா பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் வந்து ஒரு கேலி கூத்தா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா லதா காரே வந்து எதுவுமே மைண்ட் பண்ணவே இல்லை. ஒன் அண்ட் ஒன்லி அவங்களுடைய அன்பு கணவரை வந்து அவங்க மீட் எடுக்கணும், எப்படியாவது இந்த ரேஸ்ல வின் பண்ணி அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் அவங்க மைண்ட்ல இருந்துச்சு. வந்து மேரத்தான் ஸ்டார்ட் ஆகுது. தெரியும், நமக்குலாம் தெரியும், விசில் ஊதுறாங்க. ஊதுன உடனே அப்படியே வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஓடுறாங்க. வந்து லதா காரேவும் வந்து அவங்களுக்கு ஈடா வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்ததும் வந்து அவங்கள கேலியா பேசினவங்க, அவங்க கேலியா பார்த்தவங்க எல்லாருமே வந்து அவங்கள பயங்கரமா சேரப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே வந்து லதா காரே வந்து கால்ல இருந்து ப்ளீடிங் வர ஆரம்பிக்குது. ரத்தம் வந்து அப்படியே அவங்க புடவை எல்லாம் வந்து அவ்வளவு சூப்பரா கட்டிட்டு போன புடவை எல்லாம் வேர்வையில வந்து அப்படியே நனைஞ்சு போகுது. பயங்கரமா வந்து ஓடுறாங்க. இது வந்து அட் லாஸ்ட் வந்து எல்லாரையும் முந்திட்டு அந்த மேரத்தான்ல பாராமதி மேரத்தான்ல வந்து லதா காரே வந்து 65 வயசு ஓல்ட் லேடி வின் பண்ணிடுறாங்க. இத பார்த்ததும் ஃபுல் மீடியா வந்து வந்துட்டாங்க. எல்லா மீடியாவும் வந்து ஃபுல் கவரேஜ் வந்து லதா காரே வந்து ஒரு 65 year ஓல்டு லேடி வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ஃபுல்லா ஃபிளாஷ் பண்றாங்க. லதா காரே பயங்கர ஃபேமஸ் ஆகுறாங்க. வந்து அவங்க தெருவிலே பயங்கர ஃபேமஸ் ஆகுறாங்க. ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு இதே கிடையாது. லதா காரேக்கு வந்து அந்த பிரைஸ் மணியை வந்து வாங்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. போய் அங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவுக்கு வந்து செலவு பண்றாங்க. அதே போல வந்து கணவரை வந்து மீட் எடுத்துடுறாங்க. வந்து அதுக்கப்புறமா அடுத்த 2 வருஷம் மேரத்தான்லயும் வந்து லதா காரே தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து வின் பண்றாங்க. அதுவெல்லாம் வேற விஷயம். இப்போ நான் அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல இன்ஸ்பைரிங்கான ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு அன்புக்கு எவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கு. த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் வேர்ட் இந்த உலகத்திலே பார்த்தா வந்து லவ். அதுக்கான ஒரு ஈடையான ஒரு இதுவே கிடையாது. எவ்வளவு பெரிய ஒரு சக்தி அதுக்கு வந்து. அதாவது அவங்க நினைச்சு பார்த்திருப்பாங்களா, அந்த 65 வயசு பெண்மணி வந்து தன்னுடைய கணவரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய முழு ஆற்றலையும் வெளிக்கொண்டு வந்து அந்த வந்து ஒரு பாராமதி மேரத்தான்ல யாருமே நம்ப முடியாத அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸை வின் பண்றாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன், உங்களுக்குலாம் பேஷன் இருக்கணும், ஒரு ஈடுபாடு இருக்கணும். அதாவது நீங்க வந்து இப்போ ஒரு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனா ஒரு மேம்போக்கா செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க வந்து அதை ஒரு ப்ரொஃபஷன், உங்களுக்கு நான் என்ன சொல்வேன், பேஷனா எடுத்துக்கணும். நீங்க பேஷனா எடுக்கும் போது அதுல வந்து நீங்க உங்களுடைய லவ் இருக்கும், உங்களுடைய அன்பு வந்து ஈடுபாடு அதிகமா இருக்கும்.
இப்போ ஒரு கணவன் மனைவியே பார்த்தா வந்து ஒரு லவ் இருக்கும்போது தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் லைஃப். ஏதோ ஒரு மேம்போக்கா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற போது ஒரு உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கையா இருக்கும். சோ பணமா இருக்கட்டும், எந்த விஷயத்துக்குமே நமக்கு எமோஷனல் பாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் வந்து உங்களுடைய முழு ஈடுபாடை வந்து உங்களால வந்து வெளிப்படுத்துவீங்க நீங்க வந்து. அதனால எதுவுமே உங்களுக்கு ஒரு தொழில் எடுத்துக்கிட்டீங்களா, உங்களுக்கு ப்ரொஃபஷனா எடுத்துக்காதீங்க. பணம் சம்பாதிக்கணும், அதனால இதை நான் செய்யறேன் அப்படின்னு வந்து இருக்கும்போது அதுல வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்காது. நீங்க வந்து உங்களுடைய பேஷன், உங்களுக்கு எதுல பிடிக்குது உங்களுக்கு அதை பாருங்க வந்து. அதை நீங்க வந்து நீங்க அந்த விஷயத்த செய்யும் போது உங்களுடைய லவ் அந்த பேஷன் மேல இருக்கும். அப்போ உங்களுடைய முழு ஆற்றலும் வெளிப்படும் அங்க வந்துட்டு. அதனால ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்க அந்த அன்பின் வெளிப்பாடை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்காக தான் இந்த கதையை நான் சொன்னேன். சோ இந்த கதை உங்களுக்கு இன்னைக்கு எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அன்புக்கான சக்தி, அந்த லவ், அதுக்காக தான் வந்துட்டு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இன்ஸ்பைரிங்கா இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள் வட்டத்துக்கும் பகிருங்க. மேலும் ஒரு பதிவில் உங்களுடன் நான் AL சூர்யா. நன்றி, வணக்கம்.